சேலத்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். உலக தலைவர் பெரியார் என்றும் வீடியோ பதிவிட்டு முதல்வர் பெருமிதம். நம்முடைய சுயமரியாதை தலைவர், தன்மான தலைவர், நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்தை திறந்து வைக்க இருக்கிற இந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தமிழர் தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை, உலகெங்கும் இருக்கக்கூடிய தன்மானத்தை காத்த தலைவராக, சுயமரியாதை காத்த தலைவராக விளங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர். அவருடைய திருவுருப்படத்தை திறந்து வச்சு பேச இருக்கிறார் என்பதை உங்களுக்கெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். விளம்பர ஆட்சி நடத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின். திமுக ஆட்சியின் ஊழலை அமலாக்கத்துறை வெளிக்கொண்டு வந்திருப்பதாகவும் பழனிசாமி பேச்சு. திமுகவுக்கு தனித்து போட்டியிட தைரியம் இருக்கிறதா என அன்புமணி கேள்வி. திமுக தனித்து போட்டியிட்டால் பாமகவும் தனித்து போட்டியிடும் என சவால். திமுக தனியாக போட்டியிட்டால் பாமக தனியாக போட்டியிட தயங்காது. அந்த தைரியம் திமுகவுக்கு இருக்கிறதா? வரும் 13ஆம் தேதி முதல் திருச்சியில் தவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக தகவல். ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 78,360 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த சில நாட்களாக விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று சற்றே குறைந்தது. வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டெல்லி யமுனையில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் குடியிருப்புகளுக்குள் புகுந்த தண்ணீர். சாலைகளில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் கனமழையால் ஷிப்ரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோர கோவில்கள் வெள்ளத்தில் மூழ்கின. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையால் செனாப் நதிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பக்லியார் அணையில் தண்ணீர் திறப்பு, சீறி பாய்கிறது வெள்ளம். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் முழு பலனும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும். தொழில் வணிகத்துறையினருக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் 8 ஆண்டுகள் தாமதமானது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வரவேற்பு. 2 விகிதங்களாக ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது முன்னேற்றத்தை உறுதி செய்வதாக பாராட்டு. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்று பாஜகவின் குரலாக பேசுகிறார் பழனிசாமி.
மாநில அரசின் வருவாய், நிதி சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தாதது ஏன் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் இடையே மெட்ரோ பணிக்காக 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு. பரந்தூர் வரை அமைக்கப்படும் மெட்ரோ வழித்தடத்திற்கு 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள பணிகள். சென்னையை தொடர்ந்து கோவையிலும் டீ, காஃபி விலை உயர்வு. டீ 20 ரூபாய்க்கும் காஃபி 26 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. அத்தப்பூ கோலமிட்டு மகாபலியை வரவேற்கும் மலையாள மக்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் களை கட்டிய கொண்டாட்டம். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு காரைக்குடியில் தனியார் பள்ளி மாணவர்கள் வித்தியாச முயற்சி. ஹாப்பி டீச்சர்ஸ் டே என ஆங்கில வடிவில் 1100 மாணவர்கள் நின்று சாதனை. ஸ்பெயினில் ஏற்பட்ட மிக பெரும் காட்டுத்தீக்கு காலநிலை மாற்றமே முதன்மை காரணம். சர்வதேச வானிலை ஆய்வு அமைப்பு தகவல். ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தின் உயிரிழப்பு எண்ணிக்கை 2200ஆக அதிகரிப்பு. உருண்டு விழும் பாறைகளால் மீட்புப் பணிகளில் சிக்கல்.